அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்தில் சனி பகவான் சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக 19 ஆண்டுகள் ஒவ்வொருவர் ராசியிலும் பலம் வந்து கொண்டிருக்கிறார். ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தை அடுத்து சில இடங்களில் சனி பகவான் அமரும் போது சிரமம் கொடுக்கிறார். இது அவரவர் முற்பிறவி பலனை பொறுத்து அமைகிறது. சனி பகவான் அவராக வந்து நமக்கு தொல்லை கொடுக்க மாட்டார். உலகத்தில் பிறந்த ஜாதகர்கள் தங்கள் வளர்ச்சியில் எந்த விதமான கொள்கையை கடைபிடிக்கிறார்களோ அதற்கேற்றவாறு சனி பகவானின் நடவடிக்கையும் அமைந்து விடுகின்றது. நன்மையே செய்பவர்களுக்கு சனி பகவான் சிரமம் கொடுப்பதில்லை. தீமையை செய்து வருபவரை சனி பகவான் தனது ஆட்சி நிலை வரும்போதும் 7.5 சனிக்காலம் வரும்போதும் தண்டித்து விடுகிறார். மனதையும் தன் செயலையும் அறிய செய்து விடுகிறார். ஒருவரது லக்கணத்திற்கு 5இல் சனி பகவான் இருப்பாராயானால் அந்த ஜாதகர் மிகவும் வைராக்கியம் உள்ளவராக வாழ்வார். வம்பு சண்டைக்கும் போக மாட்டார். வந்த சண்டையையும் அந்த ஜாதகர் விடமாட்டார். ஒருவருக்கு சனி பகவான் 10இல் இருப்பாராயானால் அந்த ஜாதகர் தனது தொழிலில் அல்லது பணியில் நஷ்டத்தையும் பெரும் கஷ்டத்தையும் சந்திப்பார். ஆனால் பின் வயதில் அவரை சனி பகவான் உயர்த்தி விடுகிறார். ஒருவருக்கு சனி 12ஆம் இடத்தில் அமர்ந்தால் அவர் நடையின் வேகம் மிக மிக குறைந்த அளவே இருக்கும். ஒருவரது விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை சனியும் செவ்வாயும் பார்த்தால் அந்த ஜாதகர் குடும்பம் நடத்த அருகதை இல்லாதவராகிறார். சில பரிகாரங்கள் மூலமாக இத்தகைய தொல்லைகளை அகற்றி பிறவி பெருங்கடலை நீந்தலாம். இதற்கான பரிகாரம் சனி 5இலும் 10இலும் 12இலும் சனி செவ்வாய் பார்வை 12இலும் உள்ள ஜாதகம் அமைய பெற்றவர்கள் தங்களுக்குள்ள சிரமத்திற்கு சனி பகவானை நொந்து கொள்ளக்கூடாது. முடிந்தவரை வருடம் ஒரு முறையாவது சனி பகவான் ஆலயம் சென்று 27 பேருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். தங்களது ஊரில் அல்லது ஊருக்கருகில் சனி பகவான் ஆலயம் இல்லாதவர்கள் சிவன் ஆலயத்தில் அன்னதானம் செய்யலாம். அன்னதானத்தை வாழ்க்கையில் தொடர்ந்து செய்பவர்களுக்கு சனி பகவானின் தாக்கம் ஒருபோதும் வராது. மேற்படி நாம் கூறிய பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் தங்கள் ஆயுள் முழுவதும் காலை எழுந்தவுடன் காக்கைக்கு பழைய சாதம் வைத்து வந்தால் அவர்களை சனி பகவான் கடுமையாக ஒருபோதும் தாக்க மாட்டார். மேற்படி நாம் கூறிய 2 எளிய பரிகார முறையையும் செய்ய முடியாதவர்கள் தினசரி காலையில் சனி பகவானது துதி பாராயணம் செய்து வந்தால் சனியின் தாக்கம் வராது. இவையெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மையாகும். செய்து பாருங்கள். வாழ்க்கையில் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு வெற்றியடைவீர்கள். எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தங்களது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகம் தங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.